கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல திடீர்னு. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு கவினுக்கு நடந்துச்சுல, பாருங்கள் படத்தை வந்து பாருங்கள். சந்தோஷமா இருக்கு, பயமா இருக்கு, ரெஸ்பான்சிபிள் கூடின மாதிரி இருக்கு. நாங்களே வந்து என்னது நார்மல் லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கே ஒரு ஷாக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுவான்ற படம் உசிரேன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் உசிரேவா இருந்துச்சு. இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி தான். இப்போ நடக்கிறது ஊர் சைடில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆணவ கொலைலாம் நடக்குதுல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. உசுரே ஆக்சுவலாக நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி ஒரு இது வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஜனனி நல்லா பண்ணியிருந்தாங்க, டிஜேவும் நல்லா. பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங் எல்லாம் அமேசிங்காக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சாங் பீட்டு தான் இருக்கே தவிர வாய்ஸ் கேட்கல, லிரிக்ஸ் புரியல. இது ரொம்ப ஒரு மாதிரி சூதிங்காக ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்டும் மியூசிக்கும் அமேசிங்காக இருந்தது. ஃபேமிலி மூவி தான், தாராளமாக ஒன்ஸ் பார்க்கலாம் எல்லாருமே. சிம்பிள் வில்லேஜ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, இமோஷனலாக இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வில்லேஜ் ஸ்டோரி, ரொம்ப இமோஷனலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எண்டில் சித்ராமா பாடி ஒரு சாங் இருக்குது, அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா டெடிக்கேஷனாக இருக்குது. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுவான்ற படம் உசிரேன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் உசிரேவாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தா மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒவ்வொரு சீனுமே ரியலிஸ்டிக்காக கனெக்ட் ஆகுது. ரொம்ப எமோஷ்னலியாக இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. லாக்லாம் எதுவும் இல்லை. அதில் வர சீன் எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லவ் எப்படின்னு தெரில, அவங்க இழுத்துட்டு ஓடிடுவாங்க. அவங்க அம்மா சொல்லணும், பேரண்ட்ஸோட சம்மதம் இருக்கணுன்ற மாதிரி படம் எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சில படம் சூப்பராக இருக்குது, நீங்களாம் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீல் அப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக ஒரு ரியல் ஸ்டோரி இது. நம்ம உள்ளே போய் உட்காந்திங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு போகும் ஆட்டோமேட்டிக்காகவே. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது, தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி படம் இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆணவ கொலைலாம் நடக்குதுல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு, விஷுவலும் நல்லா இருந்துச்சு. யாரையுமே அதுவும் ஏமாற்றக்கூடாது. லவ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி தான். அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. இட்ஸ் நைஸ். டிஜேயோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஒன்லைனான்னா லவ் பற்றி தான் அவங்க. அண்ட் இப்போ நடக்கிறது ஊர் சைடில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. பிடிச்ச சீன் டிஜேயோட ஃபைட் சீன். அண்ட் அவர் எமோஷ்னலாக கத்துவார் இல்லையா, ஜனனிக்கு எல்லார் முன்னாடியும் லவ் ப்ரப்போஸ் பண்ண அந்த சீன் நல்லா இருந்தது. ஒரு லவ் பற்றின ஒரு ஃபேமிலி கண்டென்ட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான கதை தான். அதுதான் படம் சூப்பராக இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குது. காதல் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. வேறு லெவலில் இருக்குது படம். கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உசிரே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஜனனியோட நடிப்பாக இருக்கட்டும், டிஜியோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல். உண்மையாக மியூசிக் உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாருமே பாருங்கள், எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போனாலும் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி போனாலும் ஆஃப்டர் பிரேக் அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நாங்களே வந்து என்னது நார்மல் லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு எங்களுக்கே ஒரு ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தோட ஸ்டோரியை வந்து எதிர்பார்க்கல. படம் பார்த்து வரும்போது எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. புரியல, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உண்மையாக நல்லா இருக்கு. லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி எதுக்கு நார்மலாக இருக்குன்றத செகண்ட் ஹாஃப்லேயே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அதுதான் படமே, அந்த ட்விஸ்ட் தான் படம். படம் நல்லா இருக்கு, மஸ்ட் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. அது மாதிரி சொல்லிட்டு யாரும் வந்து பார்க்க மாட்டீங்களே. ஏதாவது ஒரு சாரி, மியூசிக் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. போரே அடிக்கல படம் பார்க்கவே. ஒரு மாதிரி எமோஷனலாக எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. காமெடி எல்லாமே இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஜே நல்லா பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கல, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதல் படமாக பார்க்குறேன். அசூரனுக்கு அப்புறமா இதில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் திரும்ப மறுபடியும் நீங்கள் பார்த்து
என்னோடய ஆக்ஷனாக இருக்கட்டும், இதில் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, ட்ராமா இருக்குது, லவ் இருக்குது. ஸோ மறுபடியும் பார்க்கணுன்னா, பெரிய திரையில் வந்து பார்க்கணுன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். உங்களோட உண்மையான ஃபீட்பேக் தான், அதுக்கு தான் நான் வெயிட்டிங்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்குது, பயமாக இருக்குது, ரெஸ்பான்சிபிள் கூடின மாதிரி இருக்குது. உசிரை படம் இன்றைக்கே ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து பாருங்கள். இதில் எல்லாமே இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு படம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அந்த சீன் பண்ணும்போதே. பட் ஓகே, பண்ணியே ஆகணும், பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டு உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். உசிரே படம் வந்து ஆக்சுவலி நான் அதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எனக்கு நிறையா அந்த மாடர்னாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக நிறையா பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் அண்ட் மாடல்ஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் அ வில்லேஜ் பேக்ட்ராப்பில் கொஞ்சம் இதுக்காக நான் கொஞ்சம் டார்க் மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் ஹேர்லாம் வளர்த்து தாட்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு ரொம்ப ஒரு டென்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ தேட்டரில் வந்து பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் ரிலேட்டபிள் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்னோடய கேரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு நிஜ கதையை பேஸ் பண்ண ஒரு ரூரல் லவ் ஸ்டோரி தான், சித்தூரில் நடந்த ஒரு விஷயம். அதுதான், நீங்கள் இது லவ் படம்னுட்டு வந்துடாதீங்க. முழுக்க முழுக்க லவ் கிடையாது. அதை நம்ம இன்டர்வியூஸ்லாம் அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பருத்தி வீரன் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு கவினுக்கு நடந்துச்சுல, பாருங்கள், படத்தை வந்து பாருங்கள். சரி, ஓவராலாக படம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நல்ல படம் பார்க்கணுன்னா ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். பில்டப்லாம் கொடுக்க விரும்பல. ஓகே, பாய் பாய். ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது பயம் ஒரு பக்கம், பட் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அது வரைக்கும் அதுவே சந்தோஷம். நன்றி. ஃபேன்ஸோட படம் பார்க்கும்போது உங்கள் சீனை பார்க்கும்போது எனக்கு ஷையாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும் எப்படி அதை எடுப்பாங்க அப்படின்னு. பட் ஓகே, ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குது. படம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நீங்கள் ஒரு கேஷுவலாக வாங்க, ஒரு படத்தை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கங்கே சீன்ஸில் உங்களோட ஒரு பழைய லவ்ஸ் ஞாபகம் வரும். அண்ட் லாஸ்ட் 20 minutes உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ், ஒரு நிஜமாகவே நான் சொல்லக்கூடாது, இட்ஸ் லைக் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று இருக்குங்க, அது கண்டிப்பாக ப்ராமிஸ். ஸோ நீங்கள் வந்து இதை பாருங்கள், டெஃபினெட்லி பி ஒர்த் வாட்சிங். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. டிஜே ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது. என்ன சொல்ல வராங்களா, அது போய் பார்த்தா தான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் டிஜேக்காக பார்க்கலாம். அப்புறம் காமெடிலாம் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு. படத்தில் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ் இந்த படம் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கான படம்? ஃபேமிலியாக பார்க்கலாம், அதுதான். படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். நல்லா இருக்குது. என்ன படத்தில் என்ன ட்விஸ்ட், செம்ம ட்விஸ்ட். படத்தில் மியூசிக் எப்படி? மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்க? ஃபுல் என்ஜாய். படத்தில் ஏதாவது லேக் இருக்கு? படத்தில் ஏதாவது லேக் இருக்கு? ஏதோ ஒன்று அதெல்லாம் எல்லாமே சொல்ல முடியாது. ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்? அது ஃபேமிலி ஃபுல்லாக போய் பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பர்.